நியூ இயர் எல்லாருமே மாசா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க நைட்டு. நம்ம என்ன செலிப்ரேஷன் பண்ணால் நல்லா ட்ரிங்க்ஸ் தான் நான் பண்ணேன். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து ஃபாரின்ல இந்த மாதிரி சென்னையில் தான் இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. கோல்பட்டியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து ஃபாரினில் வேறு ஊரில் தான் இருக்காங்க. அதனால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு கோல்பட்டியில் யாருமே இல்லை. அதனால் வந்து நேற்று வந்து நான் தனியாக தான் போய் செலிப்ரேஷன் பண்ணேன். செலிப்ரேஷனாக என்னோட மேன்சன் கவுஸ் பிராந்தி அந்த ட்ரிங்க்ஸ் தான் வந்து நான் எப்பவுமே சாப்பிடுவேன். அது வந்து இந்த படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஆண் பாவம் பொல்லாத படத்துல வந்து டெய்லி சாப்பிட்டா வந்து ஒரு கெட்ட பழக்கம், எப்பவாவது சாப்பிட்டா வந்து ஒரு பழக்கம். அதே மாதிரி நான் வந்து எப்பவாவது தான் சாப்பிடுவேன். எனக்கு இருக்கிறது வந்து கெட்ட பழக்கம் கிடையாது, பழக்கம் தான். ஆனால் வந்து நான் மந்த்லி 1 டைம் 2 டைம்ஸ் தான் வந்து நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பேன். இது ரொம்ப தப்பான விஷயம்லாம் கிடையாது. லைட்டாக தான் எடுத்துப்பேன், ரொம்ப அதிகமாகலாம் குடிக்க மாட்டேன். நான் அதிகமாக தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2024 சம்திங் அப்போலாம் வந்து ஒரு 3 கிளாஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 2025 2 கிளாஸ் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2026 பிறந்துருச்சா, இந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1 கிளாஸ் தான் சாப்பிட்ணும். 3 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸாக மாறினேன். 2 கிளாஸ்லேருந்து இப்போ 1 கிளாஸ். இந்த வருஷம் 2026 ட்ரிங்க்ஸ் பண்ணால் 1 கிளாஸுக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சபதம் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து 3 கிளாஸ் அடிப்பேன், நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து 2 கிளாஸாக வந்து கன்வெர்ட் பண்ணேன். போதும், 1 கிளாஸ் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வருஷம் ஒரே 1 கிளாஸ் தான் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் மாதத்துக்கு 1 டைம் 2 டைம் அல்ல 2 மாதத்துக்கு 1 டைம் இந்த மாதிரி தான். ரெகுலராக டெய்லிலாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்னால் வந்து இந்த கலர் மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கு வந்து போதையாக அழகான்னு பார்த்தா நம்ம அழகாக இருக்குன்னு தான் நினைப்பேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் போதை. அதனால் வந்து நான் அழகுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் நேற்று அடிச்சிருக்கேன், எனக்கு இப்போ நல்லாவே தூக்கம் வருது. ஆனால் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன், கடையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு இன்றைக்கி யாராவது ஃபோன் வாங்க வருவாங்க, நியூ இயர் புத்தாண்டு அன்னைக்கு வந்து கடையை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கடையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கஸ்டமர் வந்தாலும் நான் கஸ்டமருக்கு கவனிச்சுட்டு நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதனால் அந்த 2026 ட்ரிங்க்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து ரெசல்யூஷன் வந்து இதான் எடுத்திருக்கேன்னு வீடியோ போடுவீங்க, ஜிம்முக்கு போவீங்க எல்லாருமே. நமக்கு வந்து ஜிம்முக்கு போகிற பழக்கம்லாம் கிடையாது. விஜயண்ணா மாதிரி தான், சிங்கிள் பேக் தான். நமக்கு வந்து பார்க்க அண்ணனை மாதிரி இருக்கணும், விஜயண்ணா மாதிரி இருக்கணும் பார்க்க, அப்படி தான் நினைப்பேன் நான். மற்றபடி வந்து இந்த உடம்ப ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக வச்சுக்கிறது இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து லைட்டாக ஃபிட்டாக வச்சுருப்பேன். சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நானே பண்ணிப்பேன், வீட்டில் பண்ணிப்பேன். எங்கேயும் நான் ஜிம்முக்குலாம் போக மாட்டேன். ஜனநாயகன் படம் வருது 2026 ஜனவரி 9 அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ICC T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடக்க போது. நான் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கறதுக்கு சென்னைக்கு போகிறேன். அதுக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 2026 எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தளபதி மொபைல் சார்பாக எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.